ஓம் நம சிவாய நம. நாம் மனித பிறவி எடுத்து இந்த வாழ்க்கையில் மனிதனாக ஆணாகவோ பெண்ணாகவோ நாம் இங்கு வாழ்ந்து கொண்டே இருக்கின்றோம். இந்த வாழும் காலத்தில் கடைசியில் நம்முடன் வரப்போவது எதுவும் கிடையாது. அல்லது பொன்னோ பொருளோ எதுவுமே வராது. வீடு மனை, நாம் சேர்த்து வைத்த செல்வம், சுற்றி இருந்த நண்பர்கள், தாய் தகப்பன் எதுவுமே வராது. கடைசியில் நாம் தனியாகத்தான் செல்ல வேண்டும். அதை உணர்த்தும்படியான ஒரு பாடலை கூர்ந்து கவனியுங்கள். தாய் இருந்தென்ன, தந்தையும் இருந்தென்ன, தன் பிறவி உறவு கோடி இருந்தென்ன, தனமழை குவிந்தென்ன, கணப்பெயர் எடுத்தென்ன, தாரணியை யாண்டுமென்ன, சேயர்கள் இருந்தென்ன, குருவாய் இருந்தென்ன, சீடர்களும் இருந்துமென்ன, சித்தும் பல கற்றென்ன, நித்தமும் விரதங்கள் செய்தென்ன, நதிகளெல்லாம் ஓயாது மூழ்கினும் என்ன பலன், யமன் ஓலை ஒன்றை கண்டு தடுக்க உதவுமோ, இதுவெல்லாம் சந்தை உறவென்று தான் உன்னிருப்பாதம் பிடித்தேன் ஈசனே. இந்த பாடல் நீங்கள் கேட்டிருப்பீங்க. இந்த நடராஜ பத்து என்கின்ற அந்த பாடலில் கூட இந்த வரிகள் என்பது வரும். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் என்னதான் கோடிக்கணக்கான சொத்து வைத்து வாழ்ந்தாலும் கடைசியில் இவை அனைத்துமே யமன் ஓலை, அந்த யமன், அந்த மரணம் என்கின்ற அந்த ஓலை வரும்பொழுது நீங்கள் சேர்த்து வைத்துள்ள உறவு, சொந்தம், பந்தம், நகை அல்லது செல்வம், செல்வாக்கு, இது எதனாலையும் அந்த யமன் ஓலை, அந்த மரணத்தை ஒரு 5 நிமிடம் தள்ளி போடவோ அல்லது தடுக்கவும் முடியாது. இவை அனைத்தும் என்ன உறவு என்று சொல்லியிருக்கின்றார்கள் என்றானால், நீங்கள் சேர்த்து வைத்துள்ள உங்கள் சுற்றம், செல்வம், செல்வாக்கு, இத்தனை ஆண்டு காலம் நீங்கள் வாழ்ந்தது அனைத்தும் எப்படியாப்பட்ட உறவு என்றால் சந்தை உறவென்று சொல்லியிருக்கின்றார்கள். சந்தை, இதுவெல்லாம் சந்தை உறவென்றுதான் இறைவா உன் இரு பாதம் பிடித்தேன் ஈசனே. ஏனென்றால் உங்களை சுற்றி இருப்பது அனைத்தும் பொய், மாயை, சந்தை உறவு. இது எல்லாம் உண்மை கிடையாது. உண்மை ஏக இறைவன், நீ மட்டும்தான் இறைவா. அப்போது இறைவா உன் இரு பாதம் பிடித்தேன் ஈசனே என்று இந்த பாடல் இருக்கும். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நாம் தனியாகத்தான் பிறந்தோம். இந்த இடையில் அத்தனை உறவுகள், செல்வம், செல்வாக்கு என்கின்ற இந்த மாயைக்குள் உழன்று கொண்டு இருக்கின்றோம். ஆனால் நாம் செல்லும் பொழுதும் தனியாகத்தான் போகப் போகின்றோம் என்பதை மறந்துவிடக்கூடாது. இவையெல்லாம் நாம் பின்னாடி வரும். நாம் சேர்த்து வைத்துள்ள இந்த சொத்து, இந்த பணம், இந்த நண்பர்கள், இந்த சுற்றம், இந்த தாய் தகப்பன், சுற்றி இருப்பவர்கள் எல்லாரும் வருவார்கள் என்று அந்த ஆணவத்தில் அலையாதீர்கள். பிறக்கும் போதும் தனியாகத்தான் பிறக்கின்றீர்கள். நீங்கள் இந்த உலகத்தை விட்டு செல்லும் பொழுதும் தனியாகத்தான் போவீர்கள். நீங்கள் போகும்பொழுது இந்த பணமோ உங்கள் கூட வந்துடாது. ஐயோ என்னுடைய பணம் இவருக்கு சொந்தமானதுன்னு பணம் வந்துவிடாது. நண்பர்களும் வந்துவிட மாட்டார்கள். தாய் தகப்பனும் வந்துவிட மாட்டார்கள். மனைவியும் வரமாட்டார். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். தனியாக வந்தீர்கள், தனியாகத்தான் போகிறீர்கள். இதற்கு நடுவில் இருக்கக்கூடிய இந்த வாழ்க்கையை சிறப்பாக இறை உணர்வோடு நீங்கள் இந்த சிறிது காலத்தை உங்களை சுற்றி இருப்பவர்களுக்கும் உதவி செய்து நீங்களும் சந்தோஷமாக இந்த வாழ்க்கையை வாழுங்கள். ஓம் நம சிவாய நம.